ஜெனிமா, அம்மா ஒரு ஆம்லேட் போட்டு தரட்டுமா? வாங்கம்மா, எனக்கு ஒன்றும் ஆம்லேட்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சாயங்காலம் பொரிச்ச மீன் எனக்கு மட்டும்தான் தரணும். மத்தியானம் நீ தின்றுக்கான ஜூலி கேட்டான்னு கொடுத்தீங்கன்னா இருக்கு. சரியான ஆள் தான். அவளுக்கு மட்டும் ரூபா கொடுத்து பொங்கி சாப்பிடணும்னு அனுப்பி விட்டுருக்கிய. எனக்கு மட்டும் என்னைக்கே கேட்டு தருவீங்களா? இனிலாம் நான் அப்படி விட மாட்டேம்மா. நீ சாப்பிட்டுட்டு அவளை லேசா போய் பார்த்துட்டு அவள் சாப்பிட்ட உடனே அப்படி கையோடி கூட்டிட்டு வந்துரு மக்களே. நம்ம தோட்டத்தில் தானே, சைக்கிளில் போயாவது கூட்டிட்டு வந்துடும். எம்மா, அவங்க கிளாஸ் பிள்ளைலாம் சேர்ந்து சோறு பொங்கி திங்கல்வ. அங்கே நான் போனேன்னா சோறு திங்க வந்திருக்கான்னு நினைப்பாவ. நாமளாம் போக மாட்டேன். அவள் என்னனையும் விளையாடிட்டு வந்துட்டு போறா, அப்பாட்ட ஏச்சு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு போறா. நான் போகவே மாட்டேன். ஏடி, அந்த சிம்ரன் வீட்டில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலே அது வீட்டில் நாய் கிடக்குன்னு போகவே மாட்டா. பயந்து பயந்து வெளியே நிற்பா. இப்போ இந்த பிள்ளைகள் கூட விளையாடணும்னு ஒரு அக்கறையில் போயிட்டா. தெருவிலலாம் ஒரே மேக்கோடி ஒரே நாயாக கிடக்கும். டி அவ பயப்படுவா. இப்படி கூட்டிட்டு வந்துரு. அப்போ வந்து அவளை ஏச மாட்டாவ, என்னதான் சத்தம் போடுவாவ. எம்மா, நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டா. இப்ப சாப்பிடாம போட்டா போய் கூட்டிட்டு வரட்டா? இல்ல மக்களே, மெதுவா சாப்பிட்டுட்டு மணி இப்போ ஒரு 12:45 ஆகுவா. ஒரு 1:30க்கு மேல போய் கூப்பிடப்போ. அவ கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு எடுத்து விளையாடிடுவாளா. அப்ப வரதுக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்துரு. அப்ப ஒரு 2 மணிக்கு மேல தானே வருவாவ. அதுக்கு முன்னாடி போய் கூட்டிட்டு வந்துருமா. சரிம்மா, போய் கூட்டிட்டு வரேன். எனக்கும் 50 ரூபா தரணும். சாயங்காலம் பொரிச்ச மீன் அவளுக்கு கொடுக்கவே கூடாது. அப்பாவுக்கு 2 துண்டு கொடுத்துட்டு இன்னும் 2 துண்டு தான் இருக்கு. சாயங்காலம் அவளுக்கு கொடுக்கவே கூடாது. கொடுத்தியனா இருக்கு. சரிம்மா, இன்னைக்கு நீயே தின்னு. ஒன்றும் இல்லை, சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு மெதுவாக அவளை கூட்டிட்டு வா. கவின், இளநீ சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னொரு இளநீ பறிச்சு தருவியா? அபி, என்ன நினைச்சிட்டு இருக்கா? நாங்களே இன்னும் ஒரு இளநீ கூட குடிக்கல. நீ ஒண்ணு குடிச்சாச்சுல? குடிச்சதே அந்த வேலைய பாருங்க. நாங்க குடிக்கலாமா? நான் ஒண்ணு வாங்கிட்ட கேட்கல. நான் கவின் கிட்ட தான் கேட்டேன். இடி, நானே இங்க கஷ்டப்பட்டு நின்னு பறிச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன கை வலிக்கு தெரியுமா? ஒண்ணு குடிச்சிட்டு போ. நீ இளநீ தானே குடிக்க, அங்க தள்ளி நின்னு குடி. இப்ப இந்த இளநீ கீழே போட போறேன், மண்டையில விழுந்துறாம. வேற அம்மாடி அப்படின்ட்டு அழுவா. கவின், அவங்களெல்லாம் இளநீ குடிச்சிட்டாங்களா? நம்ம மட்டும் தானே குடிக்கணும். 4 இளநீ கரெக்டா இருக்கு. கீழே இறங்கு. மெதுவா இறங்கல, கீழே விழுந்துறாத. இருல, அங்க ஒரு நல்ல பெரிய இளநீ ஒண்ணு கிடக்கு. அந்த ஒண்ணையும் பறிச்சிட்டு வாரேன். சரி சரி, சீக்கிரமா பறில. ஏய் கவின், என்ன பண்ணியா? ஜூலி, பாத்த தெரியல, இளநீ பறிச்சு போட்டுட்டு இருக்கான். நாங்க எல்லாரும் இளநீ குடிச்சிட்டு இருக்கோம். உனக்கு இளநீ வேணுமா? லேய், யார்கிட்ட கேட்டு நீ மரத்துல ஏறினா? எதுக்கு நீ ஏறினா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போடுவாங்க. எதுக்கு மரத்துல ஏறி இளநீலாம் பறிச்சிய? 4 இளநீ தான் பறிச்சோம். அதுக்குலாம் யாம்பே எப்படி ஆசையா? நீ முதல்ல கீழே இறங்கு. என் கையில என்ன இருக்குன்னு பாரு. குத்திரும் பத்துக்க. எதுக்குல இளநீலாம் பறிச்சிய? உள்ளதே எங்க அம்மாங்க விடவே மாட்டேன்னு இருக்காவ. நான் அழுதுதான் கேட்டு வந்திருக்கேன். இப்ப இளநீ பறிச்சதெல்லாம் தெரிஞ்சுன்னா என்ன கொன்னே போடுவாவ. எதுக்குலாம் பறிச்சிய என்கிட்ட கேட்காம? ஜூலி, சஞ்சய், சுஜய், நைரா எல்லாரும் கேட்டாவ. அதுக்கு தான் எனக்கு மறையாற தெரிஞ்ச உடனே நான் ஏறி பறிச்சேன். நான் இன்னும் குடிக்கவே இல்லை. அவிய தான் குடிச்சிருக்காவ. இனி என்னைக்காவது தோட்டத்துக்கு போவோம், சோறு பொங்குவோன்னு கூப்பிடுங்க. வந்துட்டா பாப்போம்ல. ஒரு நாள் என்ன உங்களை கூட்டிட்டே வர மாட்டேன். ஜூலி, உங்க அப்பாக்கு தெரிஞ்ச அடிக்கே செய்வாவ. நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாவன்னு நினைச்சுதான் பறிச்சோம். உங்க தோட்டமும் பக்கத்துல தானே இருக்கு. உங்க தோட்டத்துல போன வாட்டி பொங்குவோம் சொன்னதுக்கு நீ விட்டியா? எங்க அம்மா அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளவே விட மாட்டேன்னல்ல. அப்ப எங்க தோட்டத்துக்கு மட்டும் வந்து பொங்குது காணாதுன்னு இப்படி இளநீலாம் பறிச்சா எங்க அப்பா ஏச மாட்டாவளோ, அடிக்க மாட்டாவளோ? சாரி ஜூலி, நாங்க உங்க அம்மா அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாவன்னு நினைச்சோம். அதான் பறிச்சோம். ஜூலி, நீ எப்ப வந்தா? கொண்டாடி திருவிழா எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரத்துல வந்துருவான்னு உங்க வீட்டுக்கு போக சொன்னேன். எவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கா? இந்த அப்படி யாம்பி கோவத்துல இருக்கா? உங்க அம்மா யாஸ்னாவுல திருவிழா எடுக்க போனதுக்கு. எங்க அம்மா இனி சாப்பாடு பொங்கக்க விடவே மாட்டேன்னு இருக்காவ. இன்னைக்கு சாப்பிடறதுக்கே என்ன விட மாட்டேன்னு இருக்காவ. நான் அழுது குடிச்சுதான் வந்திருக்கேன். இங்க பாரு என்னெல்லாம் பண்ணிருக்காவன்னு. எல்லாரும் இளநீ பறிச்சு குடிச்சிருக்கிய. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாவ? இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து தோட்டத்துல வந்து என்ன செய்வு? ஓலை பறக்கலான்னு வந்தா அந்த பிள்ளை இங்க வந்து என்ன செஞ்சுட்டு கிடக்கு? திருவேலு தேங்கான்னு கையில வச்சிருக்கு. ஏ பிள்ளைலா, இங்க என்ன பண்றிய? ஐயோ, இந்த பாட்டியா போச்சி. எம்மாடி, லின்சி மவா தானே நீ? லின்சி மவா, சிம்ரன் பிள்ளைலு, மேரி பிள்ளைலு எல்லாம் அங்கனோடி உள்ளதெல்லாம் தோட்டத்துக்கு வந்திருக்கு. இங்க என்னமா பண்றிய?
என்னது தோட்டத்துல சோறு வாங்கி சாப்பிட வந்தீங்களா? இந்த காட்டுக்குள்ள பிள்ளைகள்லாம் நீங்க சேர்ந்து ஒரு பாம்பு வந்தா தெரியாது தோட்டத்துக்கு வந்தேங்கிறிய? யார் விட்டா? உங்க அம்மா அப்பாவை விட்டவ? ஆமா, நாங்க எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். லின்சி மூளை, உங்க அம்மாக்கு தெரியுமா அங்க வந்திருக்குது? ஆமா பாட்டி, எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். சரி சரி, சீக்கிரமா பொங்கி எடுத்து தின்னுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. சரி பாட்டி, நீங்க எதுக்கு எங்க தோட்டத்துக்கு வந்தீங்க? இவ்வளோண்டு கடந்துக்கிட்டு என்ன கேள்வி கேக்கு? எதுக்கு தோட்டத்துக்கு வந்தீங்கன்னு கேக்கு? நான் அடிக்கடி இங்க வரதாமா செய்வேன். இந்த ஓலை கீழே கிடந்தா எடுத்துட்டு போய் ஓலை முனையை கொண்டு போவேன். அதுக்காண்டி தென்னை ஓலையை எடுக்கிறதுக்கு இங்க வரதான் செய்வேன். பாட்டி, இந்த பக்கம் ஒரு தென்னை ஓலை கிடக்கு, எடுத்து தரட்டா? அந்த பக்கமா கிடக்கு, எடுத்து தாயா. பிள்ளைகளா, சீக்கிரமா என்னத்த பொங்கி தும்பியோல தின்னுட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சாப்பாட்டுக்குள்ள எதுவும் உளுந்துராம. பாம்பு பள்ளி பாச்சாலாம் தெரியும், பார்த்து எடுத்து இருந்து விளையாடுங்க என்ன? சரி பாட்டி. சரி பாட்டி. லேய், எல்லாம் உள்ள போட்டாச்சா? இனி என்னலாம் போடணும்? ஜூலி, எல்லாம் உள்ள போட்டாச்சு. இனி மசாலா மட்டும் தான் போடணும். போட்டுட்டு மூடி வச்சு தம் வச்சிரலாம். கரண்டியே தாயா, நான் இனி கிண்டியே. இவ்வளவு நேரம் நீ தானே கிண்டி இருக்கா, நான் கிண்டட்டா? இல்ல, நானே கிண்டியே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி கிண்டுறது. ஏல, இவ்வளவு நேரம் நீ தானே கிண்டி இருக்கா? எனக்கும் ஆசையா இருக்குல, தாள நான் கிண்டியே. ஜூலி, நானும் கிண்டதுக்கு ஆசைப்பட்டு கேட்டேன், தரவே மாட்டேக்கான். நம்ம எல்லாம் வெட்டி எடுத்து கொடுக்கணுமா? அவன் உள்ள போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பானா. சுஜய், முதல்ல நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் சும்மா இருப்பேன்னு சொன்னா, இப்போ கேட்ட தர மாட்டேக்கா? கொஞ்ச நேரம் தா, நான் இனி கிண்டியே. நீ இவ்வளவு நேரம் செஞ்சிருக்கல்ல? நான் தான் கிண்டுவேன், நான் மட்டும் தான் கிண்டுவேன். நீங்க எல்லாரும் வெட்டிட்டாங்க, நீ இவனை பச்சடி செய். லேய், குடாம்ல சுஜய், அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலையை நீ செஞ்சிட்டு இருக்கா? இது ஒண்ணு அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலை கிடையாது, யாருனாலும் செய்யலாம். நீ சரியான ஆளுதான். ஜூலிக்கு நான் சப்போர்ட் பண்றியோ? சுஜய், எனக்கும் கிண்ட ஆசையா இருக்கு. அப்ப எனக்கு தா, நான் கிண்டி. எம்மா, எல்லா வேலை சேர்ந்து வந்துருவாங்க. இல்ல கூட வந்ததே தப்பு. இந்தாங்க, யாருனாலும் கிண்டுங்க, நான் போறேன். யான்ல கோபப்படியா? இவ்வளவு நேரம் நீ தானே செஞ்சிருக்கா? எல்லாரும் சேர்ந்து சமைப்போம் தானே வந்திருக்கோம். நீ மட்டும் தான் கிண்டுவியா? இந்த இதுல இருந்து தந்தூரிய பொடி. ஒண்ணும் வேண்டாம்மா, நீனே செய். எனக்கு வேற வேலை இருக்கு, நான் அங்க போயிட்டு பரவ சாப்பிட நேரத்துக்கு வரேன். ஜூலி, இவ எப்ப வந்தா? கொஞ்சம் கழிச்சு தானே வருவேன்னு சொன்னா, இப்பவே வந்துட்டா. எக்கோ, நீ எதுக்கிட்ட வந்தா? 3 மணிக்கு மேல தான் அம்மா வர சொன்னாவே, இப்பவே வந்திருக்கா? அம்மா தான் போய் கூட்டிட்டு வான்னு சொன்னா, அதான் வந்தேன். ஆமா, நீ தான் வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டிய, இங்க வந்து நான் கிண்டி சண்டை போட்டு வாங்கியா? வா, உனக்கு அம்மாட்ட சொல்லி கொடுக்கேன். கடவுளே, இவ வேற வந்துட்டாளா? இனி நிம்மதியாவே இருக்க முடியாது, சிறையா இருக்கு. எக்கா, நாங்க இன்னும் சோறே பொங்கல, சாப்பிட்டு முடிய 3 மணி ஆகும். நீங்க 3 மணிக்கு வந்து கூப்பிட வாங்க. லேய், அவிய தோட்டத்துல வச்சு சோறு பொங்கிட்டு அந்த அக்காவை போக சொல்லியா? எக்கா, நீங்க இங்க இருங்க, நம்ம சேர்ந்து சாப்பிட்டுட்டு போவோம். ஜூலி, ஒரு நிமிஷம் இங்க வாயா. கடவுளே, இவ எதுக்கு கூப்பிடியான்னு தெரியலையே. ஒருவேளை இளநீ குடிச்சத பாத்திருப்பாளோ? இரு, வாரே இப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது பண்ற சேட்டைகள் குறும்புகளை உங்க அக்காவோ தங்கச்சி உங்க அம்மா கிட்ட சொல்லி மாட்டி விடுவாங்களா? அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்க தங்கச்சி எங்க அம்மா கிட்ட மாட்டி விட போறேன். உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்தா